சந்தோஷ், ஒரு முக்கியமான விஷயம் உன்கிட்ட பேசணும்டா. நீ இப்ப வந்துதான் ஆகணும். இல்லன்னா உன் மேல சத்தியமா சொல்றேன், என்ன உன்னால நாளைக்கு உயிரோட பார்க்கவே முடியாது சந்தோஷ். என்ன ஆதிராணி, ஏன் என் உயிரை எடுக்கிற? ஏன் இப்படி எல்லாம் பேசுற நீ? நான் தமாஷாலாம் சொல்லலடா. நான் சாகரத பாக்கணும்னு உனக்கு ஆசை இருந்ததுன்னா இப்பவே வீடியோ கால் பண்ணு. உன் கண் குளிர பாத்துட்டு அப்புறம் நீ நிம்மதியா தூங்கு. என்ன ஆதிரா இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க? நீ என் நிலைமையை நீ புரிஞ்சுக்கோ. அவளுக்கு தெரியாம இப்ப நான் பேசிக்கிட்டு இருக்கேன். இரு வர வை. சந்தோஷ், உன் வீக்னஸ் எனக்கு தெரியும்டா. உன்னை எப்படி அடிச்சா உனக்கு வலிக்கும்னு எனக்கு தெரியும்டா. ஆதிராவோட எப்போல இருந்து சந்தோஷ் பழகுறான்னு சொன்னீங்க? எனக்கு தெரிஞ்சு 2 மாசம் தான் சார், இல்லனா 2 மாசம் தான், அவ்வளவுதான். லக்ஷ்மி மேடம் சொன்னதை வச்சு பார்க்கும்போது சந்தோஷ் ஆதிராவோட பழகி 2 மாசம் தான் ஆகுது. ஆனா ரிப்போர்ட்ல ஆதிரா கர்ப்பமாகி 3 மாசம் ஆகுதுன்னு பார்த்த மாதிரி எனக்கு ஞாபகம் இருக்கு. அப்படி இருக்கும்போது சந்தோஷ் எப்படி ஆதிராவோட கர்ப்பத்துக்கு காரணமா இருக்க முடியும்? கண்டிப்பா ஆதிராவோட கர்ப்பத்துக்கு சந்தோஷ் காரணமா இருக்க வாய்ப்பு இல்லை. இத லக்ஷ்மி மேடம் கிட்ட சொல்லலாமா வேண்டாமா? வேண்டாம் வேண்டாம். நம்ம டாக்டரை பார்த்து சரியான முறையில விசாரிச்சதுக்கு அப்புறம் தான் லக்ஷ்மி மேடத்துக்கிட்ட சொல்ல முடியும். காலையில ஹாஸ்பிட்டலுக்கு போய் முதல்ல டாக்டரை பார்க்கணும். லக்ஷ்மி மேடம், நாளைக்கு நான் உங்ககிட்ட சொல்ற வார்த்தை உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கணும். இப்ப என்ன என்ன உனக்கு? இப்ப என்ன புதுசா நைட்ல? சந்தோஷ், ஒரு நிமிஷம். என்ன நான் சொல்றது என்ன சொல்லு. வா. என்ன வா. ஆதிரா, இந்த நேரத்துல என்ன சொல்லணும்? எதுக்கு இப்படி நைட் போன் பண்ணி என்ன டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லு ஆதிரா. என்ன வேணும்? ஒரு நிமிஷம் கேளு. இத பாரு, நீ எதுவும் சொல்ல வேணாம் ஆதிரா. நீ சும்மா என்ன டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்க. நான் என்ன சொல்ல வரேன்னு கொஞ்சம் கேளுடா. இந்த மாதிரி நேரத்துல உன்னை கால் பண்ணி கூப்பிடுறேன்னா முக்கியமான விஷயமா இருக்கும்னு யோசிக்க மாட்டியா? நீ பாட்டுக்கு வந்து கத்திட்டே இருக்க. உன் கோவம் என்ன ஒண்ணும் செய்யாது. நான் கோவப்பட்ட என்ன ஆகும் தெரியுமா? இங்க பாரு சந்தோஷ், இதுக்கு மேல என்னால இந்த விஷயத்த மூடி மறைக்க முடியாது. அப்படியே மறைச்சாலும் என் வயிறு காட்டி கொடுத்துரும். எல்லாருக்கும் என்னால பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. அதுக்கு என்ன பண்ண போற? நான் மும்பைக்கு போறேன். நாளைக்கே கிளம்புறேன். ஆனா அதுக்கு முன்னாடி நீ எனக்கு ஒரு முக்கியமான விஷயம் பண்ணணும். என் குழந்தை அப்பா யாருன்னு தெரியாம பிறக்க கூடாது. இன்னார் தான் அவனோட அப்பான்னு அவனுக்கு தெரியணும். நாளைக்கு கோயில வச்சு என் கழுத்துல தாலி கட்டுறேன். யாரு? நான் அதுரா, நீ சும்மா என்ன நீ உளறல? உளரல,
உறுதியா தான் சொல்றேன். நீ நாளைக்கு எனக்கு தாலி கட்டுற. கட்டல நான் என்ன முடிவு வேணாலும் எடுப்பேன். ஆதிரா, நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேளு. என்ன என்ன சொல்றதா இருந்தாலும் நல்லா யோசிச்சு அப்புறமா சொல்லு. என்ன ஆதிரா, 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 நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேளு. நாளைக்கு எனக்கு தாலி கட்டுற. கட்டல நான் என்ன முடிவு வேணாலும் எடுப்பேன். ஆதிரா சொல்றத கண்டிப்பா செஞ்சிருவா. அவங்க அப்பா கிட்ட அவளை பத்திரமா பாத்துக்கிறேன்னு வாக்கு கொடுத்துட்டேன். அவளோட சேர்ந்து 2 உசுறு போக நான் காரணமா இருக்க நான் விரும்பல. பவி, நீ எனக்கு ரொம்ப முக்கியம். இப்போதைக்கு ஆதிராவுக்கு பிரச்சனை இருக்கு, அத முதல்ல சால்வ் பண்ணணும். உன்கிட்ட நான் இந்த விஷயத்த சொல்லணும், ஆனா உன் கண்ணை பார்த்து சொல்றதுக்கான தைரியம் எனக்கு வரல. இருந்தாலும் சொல்ல முயற்சிக்கிறேன். என் குழந்தை அப்பா யாருன்னு தெரியாம பிறக்க கூடாது. இன்னார் தான் அவனோட அப்பான்னு அவனுக்கு தெரியணும். டேய், நீ மட்டும் என்ன விட்டுட்டு ஏதாவது பொண்ண பாக்குறேன்னு தெரிஞ்சது உன்னை கொன்னுடுவேன், பாத்துக்கோ. நீங்க தான் ஆதிராவை கல்யாணம் பண்ணிக்கணும். நாங்க முடிவு பண்ணிட்டோம். எங்களை நீ பகச்சுக்கிட்டா நீ நிறைய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியது இருக்கும். நம்ம மனசுல இருக்கிறத எழுதி வைப்போம், யாராவது எடுத்து படிக்கட்டும்.
அம்மா, என்னை மன்னிச்சிருங்க. சமீபத்துல நான் பண்ண பெரிய தப்பு தெரிஞ்சோ தெரியாமலோ ஆதிரா கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டது தான். தூரமா இருந்து பார்க்கும்போது பூ மாதிரி தான் இருந்தது. ஆனா நெருங்கி பழகும்போது தான் முள்ளுன்னு உணர முடிஞ்சது. ஆனா இப்ப என்னால வெளியில வர முடியாது. இப்ப எனக்கு இருக்கிற ஆப்ஷன் ரெண்டே ரெண்டு தான். ஒண்ணு, பவித்ரா கிட்ட எல்லா உண்மையையும் சொல்றது. அப்படி சொன்னா அவ என்ன முடிவெடுக்கிறாளோ அதை அப்படியே ஏத்துக்கிறது. மனைவி, பாசமுள்ள தாத்தா, இப்படி எல்லாரும் எனக்கு அமைஞ்சும் நான் அதை அனுபவிக்க தெரியாத முட்டாளாயிட்டேன். நான் மீண்டு வர முடியாத பிரச்சனையில மாட்டிக்கிட்டேன். ஆதிரான்னு ஒரு பொண்ணு என் வாழ்க்கைக்குள்ள வந்து என் வாழ்க்கையவே புரட்டி போட்டுட்டான். நானும் சரியாகும் பொறுத்து பார்த்தேன். ஆனா இருக்க பிரச்சனை அதிகமாகிக்கிட்டே தான் போகுது. எந்த பிரச்சனை வந்தாலும் வீட்டுல சொல்லி சமாளிக்கலாம், சரி பண்ண பார்க்கலாம். ஆனா இது ஒரு பொண்ணோட பிரச்சனை. பவிக்கிட்ட இதெல்லாம் சொல்லவே முடியாது. சொன்னா பவி என்ன பண்ணுவாளோ ஏது பண்ணுவாளோன்னு தெரியாது. ஆனா கண்டிப்பா இந்த வீட்டுல மட்டும் இருக்க மாட்டா. பவி இல்லாத வாழ்க்கைய என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாது. பவி என்ன காதலிச்சதை தவிர வேற எந்த தப்புமே பண்ணல. அவ போயிட்டான்னா அம்மாவும் அப்புறம் என் கூட பேசவே மாட்டாங்க. தாத்தாவுக்கும் சிரமம். என் கண்ணு முன்னாடியே என் குடும்பம் சின்ன பின்னமாகிறத என்னால பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது. இதுக்கு ஒரே வழி நான் என்னை அழிச்சுக்கிறது மட்டும்தான். நான் போயிட்டா என்ன, பவியும் அம்மாவும் கொஞ்ச நாள் கத்துவாங்க, அழுவாங்க, சாப்பிடாம இருப்பாங்க. அதுக்கப்புறம் போக போக சமாதானம் ஆயிடுவாங்க. அம்மா, பவி, தாத்தா, எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க.
குட்டி அம்மா என்னம்மா? குட்டி இந்த நேரத்துல நீ என்ன மொட்டை மாடியில பண்ணிட்டு இருக்க? ஒண்ணு இல்லம்மா, சும்மா தான் வந்தேன். தூக்கம் வரல, அதான் இங்க இந்த நேரத்துல. என்ன தூக்கம் வரலையா? தூக்கம் வரலனா வீட்டுக்குள்ள இருக்க வேண்டியதானே? இல்ல டிவி பார்க்க வேண்டியதா? இல்ல புத்தகம் படிக்கலாம், ஏதாவது பண்ணலாம். இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? வா. அம்மா ஒண்ணு இல்ல. இங்க பனியில ஏன்டா நின்னுட்டு இருக்க? உடம்பு கெட்டு போயிடும்டா பனியில. வா உள்ள போலாம், வீட்டுக்குள்ள போலாம் வா. அம்மா அம்மா ஒண்ணு இல்லம்மா, நீங்க போய் படுத்து தூங்குங்க, நான் கொஞ்ச நேரம் இங்க இருந்துட்டு வரேன். இல்ல வேண்டாம் 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 வேண்டாம். நீ பனியில நின்னா உனக்கு சளி பிடிக்கும், ஜுரம் வரும். அப்புறம் நாளைக்கு ஆபீஸ்க்கு போனோம்ல, பிரச்சனை ஆயிடும். வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். நீ உள்ள வா, உள்ள வா போலாம். அம்மா சொல்றத கேளுங்க, நீங்க போய் படுங்கம்மா. வந்துடுறேன், கொஞ்ச நேரம் இங்க உட்கார்ந்து இருந்துட்டு வந்துடுறேன். முடியாது, நீ வந்தாதான் நான் உள்ள போவேன். அம்மா நீ மட்டும் இங்க பனியில நின்னா நானும் இங்க பனியிலேயே நிப்பேன். அம்மா இங்க பாருங்க, ஒண்ணு இல்லம்மா, நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க. பனியில நின்னா ஜலதோஷம் பிடிக்குமா? நம்ம போலாம், போலாமா? வாங்கம்மா, வீட்டுக்கு போவோம். வா. இந்த சந்தோஷ் எங்க போனா? அதுவும் இவ்ளோ காலையில. ஒருவேளை ஆபீஸ் ஒர்க் இருக்குன்னு போயிட்டானா? எதுவா இருந்தாலும் நைட்டே சொல்லிருப்பானே. சரி, எங்க இருக்கான்னு ஃபோன் பண்ணி கேட்டுடலாம். வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பியிருக்கான். என்ன இவன் நம்ம கூடவே இருந்துட்டு வாய்ஸ் நோட் அனுப்பியிருக்கான். என்னவா இருக்கும்?